ओम शांति। अव्यक्त समिज्ञै 10 अप्रैल 2024। बाप को प्रत्यक्ष करने के लिए विशेष 2 बातें ध्यान में रखने हैं। एक, सदा संस्कारों को मिलाने की यूनिटी। इसके लिए हर एक अपने को चेंज करें, समाने की शक्ति धारण करें तो दूसरे का संस्कार भी शीतल हो जाएगा। பாபாவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் விசேஷமாக 2 விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த 2 விஷயங்கள் என்ன என்றால், முதலாவது சதா சமஸ்காரங்களில் ஒன்றாக போகுவதில் ஒற்றுமையாக இருப்பது. சமஸ்காரங்களை ஒருங்கிணைப்பதிலே ஒற்றுமையாக இருப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தியை தனக்குள் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது மற்றவர்களுடைய சமஸ்காரம் கூட குளிர்ச்சியானதாக ஆகிவிடும். எப்போ தன்னைத்தான் நம்ம மாற்றிக்கொள்வோமோ, அதாவது அடுத்தவர் மாற வேண்டும் என்று நினைக்காம, என்னை நான் இந்த விஷயத்தில் சிறிது வளைந்து கொடுத்து கொள்கிறேன், சிறிது மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு தன்னைத்தான் மாற்றிக்கணும். அப்புறம் தேவையற்ற விஷயங்களை வெளியிலே பரப்பாமல் வர்ணிக்காமல் உள்ளடக்கி கொள்ளணும். 3வது விஷயமாக பாபா சொல்கிறார், அப்போ மற்றவர்களுடைய சமஸ்காரம் குளிர்ச்சியாக ஆகிடும். அந்த சூடான சமஸ்காரங்களை கூட, துர்குணம் நிறைந்த சமஸ்காரங்களை அல்லது கடினமான சமஸ்காரங்களை கூட நாம் குளிர்விக்க முடியும். அதற்கு இந்த 2 சக்தி தேவை. அதனால் பாபா என்ன சொல்கிறார், दूसरा संतुष्ट रहना है और सबको संतुष्ट करना है. அப்போ பாபாவை பிரத்யட்சம் செய்வதிலே 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தான் திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். जब ये दोनों बातें सदा ध्यान पर रहे, சமஸ்காரங்களில் ஒருங்கிணைந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும், மற்றவர்களையும் நம்ம திருப்தி பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் எப்பொழுது சதா கவனத்தில் இருக்குமோ, तब बाप जो है जैसा है वैसा दिखाई दे और प्रत्यक्षता हो. அப்பொழுது பாபா யாராக இருக்கிறார், எப்படி இருக்கின்றார், அப்படியே நமக்கும் தெரிவார் மற்றும் பாபா பிரத்யட்சம் ஆவார், வெளிப்படுவார். நம்ம மூலமாக பாபா வெளிப்படுவார். அதற்காக சமஸ்காரங்களுடைய விஷயத்தில் மற்றவர்களோடு நாம் ஒற்றுமையாக நடந்துக்கணும். 2வது, தான் திருப்தியாக இருந்து மற்றவர்களை திருப்தி செய்யணும். இதற்காக நம்மையே நம்ம மாற்றிக்கலாம் மற்றும் உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தியை தன்னுள் கொண்டு வருவோம். அப்போ பாபா நம்ம மூலமாக உள்ளது உள்ளபடி வெளிப்படுவார். நன்றி பாபா. ओम शांति।